சபரி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது, "நீ கழுத்துல நெரிச்சிருக்கலாம்ல. கழுத்துல தானே நெரிக்கிறேன்னு சொன்ன." அதெல்லாம் கூட இப்படி நடந்திருக்கு அப்ப பார்வதிக்கு. ஓகே. பார்வதிக்கு அவ்ளோ வீங்கியும் தைரியமா வந்து ஆடுச்சு ம், பார்வதி. ம். கம்பேர் பண்ணா அப்ப அத நீங்க பார்த்தீங்கன்னா, அடிபட்டுருக்குது. ஆமா. எல்லாருக்கும் அடிபட்டுருக்குது. ம், டியூஷன் போறாங்க. அப்ப பார்வதி அப்படி போல. ம், பார்வதி அப்படி பண்ணியிருந்தா பார்வதிக்கும் எல்லாம் ஹெல்ப் ம், ம். ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பண்ணிருப்பீங்க. சபரி அடிச்சவனுமே அப்படியே மயக்கச்சு விழுந்து பார்வதி அப்படியே மயக்கச்சு விழுந்துன்னா சபரிக்கு ரெட் கார்டு பார்வதியால முடிஞ்சிருக்கும். ம். இது வேணுமுனே பண்ணுதுன்னு பார்வதியால பண்ணியிருக்க முடியும். ஆனா பார்வதி வந்து அதெல்லாம் ஒன்னில வர ஆடுறன்ட்டு திருப்பி மறுபடியும் வந்து ஆடினால. உண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் வந்து மூடி வைக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து வெளியில வரத்தான் செய்யும். அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பொய்களும் புரட்டுகளும் வந்து தாண்டவம் எடுத்து ஆடும். அப்போ அந்த பொய் தான் வந்து இந்த சமூகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பரப்பப்படும். அப்போ உண்மை அந்த இடத்துல வந்து மறைக்கப்படும். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை அப்படிங்கிறது வெளியே வரதானே செய்யும். ஸோ அதுதானே கர்மா அப்படிங்கிறது. ஸோ அதை தான் ஒவ்வொரு ஆளாக வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் பகிரங்கமாக, அதாவது நான் பேசுகிறேன், இப்போது இந்த பார்வதிக்கு சபரி ஒரு விஷயம் பண்ணுறான், அதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கல, சேனல் விஷயத்துல இருந்து ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்காம ஒரு வார்னிங்கோட வந்து ஃபேவரட்டிசத்தில் முடிக்கிறாங்க. இதே பாரு அந்த விஷயத்தில் பண்ணும்பொழுது இதை விட அதிகமாகலாம் ஒன்றும் பண்ணலை, ஒரு விஷயம் பண்ணும்பொழுது ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு அநீதியை வந்து நம்ம மாதிரி வியூவர்ஸோ இல்லை பார்க்குற வியூவர்ஸோ இல்லை நிறைய பேர் பேசும்பொழுது அதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக பார்க்கப்படுது. பட் ஆனால் உள்ளே போயிருக்க ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் டைட்டில் வின்னர் கண்டஸ்டன்ட். ஏடா டைட்டில் வின்னர் கண்டஸ்டண்டா? திவ்யா தானே டைட்டில் வின்னர் இருக்கீங்களா? இல்லை, ரியல் டைட்டில் வின்னர் கானா வினோத் தான். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஓட்டிங்கில் வந்து அவர் தான் லீடிங்கில் இருந்தார். ஸோ ஒரு டைட்டில் வின்னர் அந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது அதுக்கான வேல்யூ, மதிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. என்ன பேசுகிறாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதை நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு அன்ஃபில்டர்டாக ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுலாம் வந்து வேறு லெவல். ஏன்னா இந்த கருத்து அப்படிங்கிறது நிறைய பேருக்கான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி யார் யாருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாமா? விஜய் டிவிக்கு, திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு, உள்ளே போயிருக்கிற 16 கண்டஸ்டண்ட்டுக்கு, அதாவது எக்ஸப்ட் கமருதீன், வியானா, கானா வினோத், இவங்கெல்லாம் தாண்டி இருக்கிற மீதி கண்டஸ்டன்ட். ஏன்னா எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாருக்குமான ஒரு கேள்வி தான் திரு கானா வினோத் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த கார் டாஸ்கை பற்றியும் பார்வதி அவங்க விஷயத்தை பண்ணும்போது பற்றி பேசும்பொழுது திரு வினோத் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க. இப்போது ஒரு கிளிப் ஒன்று நான் பார்க்குறாரு, அவர் வெளியில் வந்து பார்க்குறாரு. இப்போது அவர் பார்த்த வரைக்கும் சபரி ஆக்சரெல்லாம் அடிச்சிட்டான். அடித்ததுக்கப்புறமா வந்து வீக்கெண்டில் வார்னிங் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து வீக்கெண்டில் ஒரு அழுகையை போட்டு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அழுது ஒரு சீனை போட்டான் சபரி. ஓகேங்களா? அது வரைக்கும் ஓகே. பட் ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது அன்இன்டென்ஷனாக பண்ணலை, இது வேணும்னே இன்டென்ஷனாக பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறத திரு வினோத் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க வந்து லிட்டரலாக சபரிகிட்ட சாண்ட்ரா சொல்கிறாங்க, கழுத்தில் ஏறி விரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த சைடு வந்து கனி, நீ இன்னும் நல்லாவே அடிச்சிருந்துருக்கலாம், நீ அடிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சபரி அதெல்லாம் ஒரு நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பேசி என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்வதியை அடிச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த விஷயத்தில் இதுவும் தப்புன்னா அதுவும் தப்பு. கரெக்டுங்களாங்க? இப்போது பாரு கமருதீன் சாண்ட்ராவை தள்ளி விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது ஒரு தப்பாவதில்ல. அப்போது இது ரெட் கார்டு கொடுக்கும்பொழுது இதுக்கு யார் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரு வினோத் அவர்கள் வந்து எழுப்பாமல் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா டிவி சேனலுக்கு எதிராகிடும் அந்த விஷயம். ஸோ அதனால் இப்போ அவங்க சாண்ட்ரா கீழே விழுந்த உடனே வந்து துடிக்கிறாங்க, அழுகுறாங்க, நாங்களாம் போயிட்டு தூக்கி காப்பாற்றுறோங்க. ஆனால் பார்வதி விழும்போது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி கேம் ஆடுறான். அதனால தான் சபரி இந்த விஷயத்தில் தப்பிச்சிட்டான். இதே இடத்துல ஒரு சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆக்டிங் திறமைனா வந்து வன்ம ஆக்டிங், இதெல்லாம் உண்மையான ஆக்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல எப்படின்னு, ஒரு வன்மமான ஒரு ஆக்டிங்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் திறமை இருந்திருந்தா பார்வதி நினச்சிருந்தா ஆக்டிங் பண்ணி அழுது அதை வந்து துடிச்சு ரொம்ப இந்த விஷயத்தை வந்து மிகைப்படுத்தி எக்ஸாகரேட் பண்ணி சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு வினோத் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். குற்றச்சாட்டுல ஒரு கேள்வியை எழுப்புறாரு. ஏன்னா இது அவருக்குமே நாளை பிரச்சனை. இதை சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து சபரி மட்டும் பாதிக்கப்படலை மீன்ஸ் அவங்களுக்கு எதிராக பேசப்படலை. முக்கியமாக வந்து திரு விஜய் சேதுபதிக்கு எதிராக இது வந்து வருது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி பார்க்கும்போது ஏன் இந்த விஷயத்தை இப்படி நீங்கள் பார்க்காம விட்டீங்க?
பாருக்கு அமிர்தன் சாண்ட்ராவை தள்ளி உதைச்ச உடனே ரெட் கார்டோட வந்துட்டு நீங்கள் வந்து வெளியில் போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போட்ட திரு விஜய் சேதுபதி அவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் வந்து ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. விஜய் டிவி பிளான் பண்ணி இவங்களை ஒரு வில்லனிசமாக காமிச்சு இப்போ வெளியில் பார்வதி கமருதன் வந்து ஏதோ வில்லன் ரேஞ்சுக்கும் வக்கரம் கனி இவங்கெல்லாம் வந்து ஏதோ ரொம்ப உத்தமர்கள் மாதிரியும் ஒரு புனிதர்கள் மாதிரி காமிச்சுக்கிறாங்கல்ல. இது என்ன பிம்பம், இது யாரால கிரியேட் செய்யப்பட்டது இப்படிங்கிற ஒரு விஷயம் எழுதல. இப்ப யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு? பார்வதிக்கு தான். இதே வினோத் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி பாரு பண்ணியிருந்தா, இதே மாதிரி வந்து ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தாலோ இல்லை போல்டா ஏஞ்சி நிற்கிறாங்க. ஸோ அதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் அங்கதான் வந்து பார்வதி வந்து மக்கள் வந்து விரும்பப்படுகிற இடம். இப்போ இதே இடத்துல ஒருவேளை சாண்ட்ரா இருந்து சபரி அடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடு 2 இருக்கும். சபரி ரெட் கார்டு கொடுத்து 2வது நாள் வெளியேற்றப்பட்டிருப்பான். எல்லா விஷயங்களும் வேற மாதிரி நடந்திருக்கும். அந்த இடத்துலயே இந்த கார்டாஸ்க்குலாம் முன்னாடியே உனக்கு வந்து டிஆர்பி ஏறி இருக்கும், உனக்கு நல்லா சிறப்பாக சம்பவம் வந்திருக்கும். ஆனால் அடிப்பட்டது பாரு. இப்போ பாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்ஷாலிட்டி. பார்வதிக்கு அடிபட்டுச்சு, பார்வதி ஒருத்த வந்து அசிங்கமாக பேசிட்டான், பார்வதி எதிராக ஒரு விஷயம் நடக்குது, பாரு அப்படின்னாலே ஈஸிடா பார்ஷாலிட்டி பண்ணலாம். பாருவா அவளுக்குலாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் எல்லாருமே இருந்தாங்க. இது வினோத் மாதிரி ஆட்கள் கேள்வி எழுப்பும் போது தான் இதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அதிகமாகுது. ஏன்னா இந்த அன்புக்கு இங்கே வரானுங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே இதே பதில் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே நான் ஆல்ரெடி இதை பத்தி நேற்று வீடியோலுமே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு டைம் நான் இதை வந்து இது பண்றேன். இந்த கார் டாஸ்க்கு இதில் வந்து சாண்ட்ராவுக்கு அடிப்படும் பொழுது நடிப்பு அறக்க நம்ம விக்ரம் வந்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஸ்டில் இன்னும் வந்து அவர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சாண்ட்ரா ஆக்ட் பண்ணல, சாண்ட்ரா வந்து ரொம்ப தூய்மையானவங்க, சாண்ட்ரா வந்து எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு உருட்டிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க சாண்ட்ராவுக்கு இவ்வளோ துடிச்சிங்க, இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, ஏன் பார்வதிக்கு இந்த கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லும் பொழுது விக்ரம் என்ன சொல்றான், இல்ல பாருலாம் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். உனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னா அது ஆக்சிடென்ட், உனக்கு பிடிச்சவங்க உனக்கு சொம்பு தூக்குவாங்க, உன் ஃபேன் ஃபெஸ்டிவல் வருவாங்க அப்படின்னா அது வந்து இன்டென்ஷனாக நடந்துச்சு. இப்போ இதுலயாச்சும் இந்த கார் இன்சிடென்ட்லாச்சும் யாருமே வந்து அந்த அளவுக்கு பேசிக்கலங்க. இது நம்ம வேணும்னே பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்வதிலாம் லிட்டரெல்லாம் வந்து ஆமா வேணும்னே பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி உட்காந்து வன்மமாகவும் வக்கரமாகவும் பண்ணலை. விஜய் டிவியும் விஜய் சேதுபதி ஏன் வந்து இப்போ ரெட் கார்டு வரைக்கும் போனாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன நியூஸ் ஒன்று வந்துச்சு. என்னன்னா வந்து ஆஃப்டர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு மனமாற்றமும் இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க, அழுகலை, அதை ஃபீல் பண்ணலை, அவங்க போயிட்டு ஒரு மாதிரி வந்து ஃபன்னாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் ரெட் கார்டு வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்வதி அடிச்சுட்டு சபரியும் சாண்ட்ரா கனி விக்ரம் சொல்லிட்டு இவங்களாம் உட்காந்து ஃபன் பண்ணி சிரிச்சாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த விஷயத்துக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? இந்த குற்றத்தை அவங்க உணரலாங்க, அதுவும் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவரே அந்த மேடையில் சொல்றாரு. ஏங்க நீங்க ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலங்க, இவ்வளவு நேரம் வந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்வதி கமருதனை எழுப்பி திரு விஜய் சேதுபதி வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து குற்றம் செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. அதுக்கு முன்னாடி கமருதன் உட்காந்து 2 மணி நேரம் அழுதுருப்பான், அதை திரு விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்க மாட்டாரு, பார்வதி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க, அதையும் பார்த்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க, இந்த ஷூட்டிங் அந்த வீக்கெண்ட் ஷூட்டிங் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாங்க, ஃபீல் பண்ணாங்க. இதை நோட் பண்ணி இப்பெல்லாம் நீங்க பண்ணும்போது நீங்க அந்த வீட்டில் இருக்கணும், ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சேதுபதி அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு பாத்தீங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி பார்வதிக்கு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாவும் பிஃபோரும் இவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க பாத்தீங்களா? வக்ரம் வந்து மேன் ஹேண்ட்லிங் ஏன்டா பண்ணாம விட்டேன்னு சொல்லி கேட்கறான் பாத்தீங்களா? சபரிய கண்ணுல மிதிக்காம விட்டேன்னு கேட்கறாங்க, கனிய கழுத்துல மிதிக்காம விட்டேன்னு கேட்கறாங்க, நீ இன்னும் ஃபோர்ஸ் அடிக்கலன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் பேசும்பொழுது ஏன் அப்போ வந்து நீங்க ரெட் கார்டு கொடுக்கல? அப்ப அது என்னங்க? இதே வினோத் அவர் என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ரா விட அதிகமா அடிபட்டுச்சு பார்வதிக்கு, சாண்ட்ரா விட ஒருபடி அதிகமா பார்வதிக்கு அடிப்படும் பொழுது அந்த நேரத்தில் யாருமே வாயை திறக்கலையாங்க. அப்படி பார்த்தா உண்மையாவே ரெட் கார்டு யாரு கொடுத்துருக்கணும் அப்படின்னா சபரிக்கு தான் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து இதுதான் ஒரு ரா அண்ட் ரியலா இருக்கிற ஒரு கேர்ளுக்கும் முழுக்க டிராமா குயினாகவும் வன்மவாதியாகவும் இருக்கிற ஒரு ஆளுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தை இந்த சாண்ட்ரா கார் டாஸ்க் விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த 4 பேர் ஃபினால வரைக்கும் வந்தானுங்க. அதை நான் எழுதி கொடுப்பேன், இல்லைனா வந்து சீனே வேற. அங்க இருக்கிற டாப் 4ல திவ்யாவை தவிர மீதி இருக்கிற 3 பேருமே மிச்சருங்க, ஒருத்தனை கூட ஓட்டு கிடையாது. அரோரா, விக்ரம், சபரி இவங்க 3 பேருமே சேனலோட சப்போர்ட்ல ஃபினாலே வரைக்கும் எடுத்துட்டு வந்தப்பட்டாங்க. இதே இடத்துல ஒருவேளை வந்து இந்த கார் இன்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா திரு வினோத் அவர்கள் வின்னராகவோ, பாரு ரன்னராகவோ, இல்ல பாரு வின்னராகவோ, வினோத் ரன்னராகவோ, இல்ல கமருதன் வின்னராகவோ, ரன்னராகவோ, டாப் 3ங்கிறது இந்த 3 பேர் தான். வினோத், பார்வதி, கமருதன் இந்த 3 பேர் தான்.
4th பிளேஸை விட திவ்யா வந்துடலாம். இதுதான் சிறப்பான தரமான ஒரு டாப் 4. இதை மக்கள் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, ஃபினாலைல பார்த்துருப்பாங்க, எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும் இது. ஆனால் ஒரு டாஸ்க், ஒரு கார் டாஸ்க்குங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட வந்து ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி வெளியில் கேக்கு வெட்டி கொண்டாடுற அளவுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு எதிராக பேசும்பொழுது இப்போதான் வந்து ஒவ்வொருத்தரும் எக்ஸ்போஸ் ஆகிறான் நண்பர்களே. திரு வினோத் அவர்களுக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இவர் இந்த பேசுகிற இந்த விஷயங்கள் வந்து ஒரு பாரு ஹேட்டர்ஸுக்கு மட்டும் இல்லை, பாருக்கு எதிராக இருந்த விஜய் டிவி, விஜய் சேதுபதி, இருக்கிற கண்டஸ்டன்ட் சபரி, விக்ரம், கனி, எல்லாத்துக்கும் எதிரான ஒரு வீடியோ. நான் அதை வந்து கேரண்டடாக அடித்து சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து மக்கள் புரிஞ்சுப்பீங்க. வருங்காலத்தில் வந்து ஒரு அடுத்த சீசன்லாம் சொல்கிறாங்களாங்க, அடித்து உதச்சி இது பண்ணி ஒருத்தங்க ஆக்டிங்கை போடும்போது அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது, உண்மையிலுமே அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பேசிக் புரிதலுக்கு மக்கள் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகாமல் இருக்கிற கேம் ஷோவாக பார்த்து ஓட்டளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அநீதி வருங்காலங்களில் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது முடியுதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்வதியோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அந்த இன்டர்வியூ அதை செகண்ட் பார்ட்டு அதில் பிரவீன்ராஜ் வந்து கலந்துக்கிட்டு இருக்கான். முதல்ல வந்து பிரவீன்ராஜுக்கு வந்து ஒரு வணக்கம். ஏனென்றால் ஒரு ரெட் கார்டு கொடுத்து தனிமைப்படுத்தப்பட்டு வெளியில் வந்திருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுமே பாரு மேலே வன்மத்தை கொட்டும் போது பிரவீன் வந்து பகிரங்கமாக வந்து பார்வதி எனக்காக நீ வந்து நிறைய இடத்துல பேசியிருக்க, நானும் நீ ஒரு நல்ல கேமர், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னது வேற லெவல் தரமான ஒரு சம்பவம். ஸோ அதில் வந்து நீ ஒரு டாப் 5 வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் சொன்ன அதே டாப் 5 தான் நம்ம பார்வதி சொல்லியிருக்காங்க, ஒரு ஆளை தவிர. அந்த ஒரு ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டாப் 5 யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வினோத். நான் சொல்லலை, பார்வதி சொன்னாங்க. அவங்களோட டாப் 5 வினோத், கம்ருதீன், வியானா, பார்வதி, அப்புறம் நம்மளோட தர்பீஸ். இதில் தர்பீஸ் எனக்கு தெரியல டாப் 5 வர்றதுக்கான இது இருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்றபடி மற்ற நாளுங்கிறது முழுக்க ஒரு டிசர்வான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரவீன்ராஜ் வந்து ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாரு. அதாவது நீங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபேம் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ரசிகர் இருக்காங்க, நீ ஏன் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல், அதாவது வந்து ஒரு வில்லி ரோல் மாதிரி லிட்டரலாக வந்து திமிரு 3 மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, இது என்ன லைட்டாக வன்ம மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த உளவியலை பிரவீன்ராஜ் மைண்டில் மட்டும் இல்லை, மக்கள் மனதில் விதைத்தது யாரு? பார்வதி அப்படின்னாலே இப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும், ஒரு திமிரு கேரக்டர் பண்ணணும். இப்போ நான் பிரவீன்ராஜை வந்து நான் குரல்லாம் சொல்ல விரும்பல. பிரவீன்ராஜ் மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து அப்படி தான் மாறி போயிருக்கு. பார்வதினா இந்த கேரக்டர் நடிக்கணும், ஒரு வில்லி கேரக்டர் நடிக்கணும், இப்படி வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி வச்சதுக்கான முழு விஷயமும் யாரை போய் சேரும் அப்படின்னா திரு விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான் சேரும். விஜய் சேதுபதியும் பிக் பாஸையும் அந்த டீமையும் சேரும். ஏன்னா எப்படி அதாங்க பிக் பாஸ் டீம் நினைச்சா ஒருத்தவங்களை வில்லனாவும் காமிக்கலாம், ஒருத்தவங்களை வந்து ஹீரோவும் காமிக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து காமெடியாவும் காமிக்கலாம், எப்படி வேணா காமிக்கலாம். அவங்க நினைச்சா பிளான் பண்ணிட்டா இது எல்லாமே சாத்தியம். அதுக்கு பார்வதியோட ரிப்ளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல வந்து என்னதான் பார்வதி வந்து ஃபன்னா நீ வந்து வன்மத்தை கக்கன அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நீ என்னை வந்து நல்ல கெட்டவன் சொல்றியா, சொல்லிக்கோ, பிரச்சனை இல்லை. ஊருக்கு நான் நல்லவனா நடிச்சு ஆக்ட் பண்றதை விட நான் ரா அண்ட் ரியலா இருந்து என்னை நீ கெட்டவன் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான இதுவுமே இல்லை, சொல்லிக்கிறதா சொல்லிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான பதில பிரவீன்ராஜ் கொடுக்கல. இருக்கிற மொத்த ஹேட்டர்ஸுக்குமே வந்து காரி துப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏங்க நான் வில்லியா நடிக்கிறேன், ஹீரோயினா நடிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் வேற இல்லைங்க. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கோவை சரளா மாதிரியோ இல்லை ஒரு ஊர்வசி மாதிரியோ ஒரு குணச்சித்திர வேடங்கள்ல நான் நடிப்பேன். என்ன அவங்கள வந்து அவங்க எந்த இடத்துலையுமே மிகப்படுத்திக்கல. முக்கியமா நான் வந்து நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன், நடிச்சா பெரிய ரோல் தான் நடிப்பேன், நடிச்சா எனக்குன்னு வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் பிடிச்சா நான் நடிப்பேன், எனக்கான அங்கீகாரமும் எதுவுமே கிடைச்சா போதும். நான் கோவை சரளாவோ கோவை சரளா ஊர்வசினா அவங்க சாதாரணமாங்க, அவங்க எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாங்க, ஊர்வசி எத்தனை குணச்சித்திர படங்கள் நடிச்சிருக்காங்க, ஒரு எவ்வளோ தூரங்க அழகு அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட நடிப்பு அப்படிங்கிறது தாங்க ரொம்ப நாளாக வந்து தூக்கி உயர்த்தப்படும். அழகை மட்டுமே நம்பி வந்த நடிகைகள் யாருமே வந்து இப்போ பேசப்படுறதில்ல. அழகை தாண்டி அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தி இன்னைக்கும் லைம் லைட்டில் இருக்கிற நடிகைகள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கோவை சரளா. அவங்க என்னதான் வந்து காமெடி கேரக்டர் நடித்து வந்தாலுமே இன்னைக்குமே நமக்கு அவங்கள தெரியும். ஏன் அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு எதிராக இருந்து ஹீரோயினாக நடித்த நடிகைகள் எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் கோவை சரளாவை தெரியும் அப்படின்னா அது மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க, அந்த நடிப்புக்கு உண்டான மரியாதை தவிர இதை தான் பார்வதி சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நான் வில்லியா நடிக்கிறேன், ஹீரோயின் வாட்டவர், எனக்கு கொடுக்குற கதாபாத்திரத்தை நடிப்பேன், ஆனால் அதை தாண்டி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு தரமான ரிப்ளை ஒட்டுமொத்த ஹேட்டர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க.
ஏன்னா வந்து இந்த அழகுன்னு வச்சுக்கிட்டு சில பேர் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த சாண்ட்ரா பிரஜின் எப்பா முடியல. அவங்க இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பிரஜினுக்கு வந்து கூட நடிக்கிறதுக்கு ஷாபனா வந்து போட்டி போடுறாங்க, அந்த சைடு வந்து நயன்தாரா போட்டி போடுறாங்க, இந்த சைடு த்ரிஷா போட்டி போடுறாங்க, திவ்யா விட அழகான பல நடிகைகள் வந்து கியூவில் நிற்கிறாங்க. இப்படி வாயாலே பேசி பேசி தான் நீங்கள் அழிய போகிறீங்க. தற்பெருமை பேசுகிறவன் எவனுமே உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. எனக்கு இப்போ தான் புரியுது பிரஜின் ஏன் வந்து சில திறமைகள் இருந்தோம், நடிப்புலையும் நிறைய விஷயங்கள் இருந்தோம், இன்னும் முன்னேற விடாமல் இருக்கான் அப்படின்னா கூட யார் இருக்கா? இதை வச்சுக்கிட்டு நீ கூட போடினா போகிற இடத்துல உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஏன்னா உள்ளே இருக்கும்போதும் பிரஜின் உன்னை வந்து பார் வந்து சைட் அடிக்கிறாங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. திவ்யா உன்னை வந்து உங்க கூட பழகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமேலேயும் சந்தேகப்படுறது. இவர் ஹஸ்பண்ட் என்னமோ வந்து பெரிய டாம் குரூஸ் மாதிரியும் எல்லாரும் ஏடா ஒருத்தவங்க ஏதோ சுமாராக இருக்கா அப்படிங்கிற 2 வார்த்தை சொல்லிட்டா போதுமா, உடனே தற்பெருமை. அது தற்பெருமை பேசுகிறவன் என்னைக்கு முன்னேற மாட்டான், ஹெட்வெயிட் இருக்கிறவன் என்னைக்கு முன்னேற மாட்டான் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட பிரஜின். ஸோ நான் அதை தான் சொல்லிப்பேன். ஏன்னா நான் இதையை கம்பேர் பண்ணுறேன்னா நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, அதனால அந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இதை தாண்டி வேறு என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வேறு ஏதாச்சும் நியூஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் வந்து பேசுகிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.